ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடலூர் சாலையில் முன்னறிவிப்பின்றி திடீர் போக்குவரத்து மாற்றம். ரயில் தண்டவாள சீரமைப்பு பணி காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதி. புதுச்சேரி கடலில் தொடரும் சீற்றம். ஆபத்தை உணராமல் கடலில் இறங்க முயற்சிக்கும் சுற்றுலா பயணிகளால் எழும் அபாயம். புதுச்சேரி நகர சாலையில் ஏற்பட்ட திடீர் கார் விபத்து. எதிரே வந்த வாகனம் மூதாட்டியின் காலில் ஏறி இறங்கியதால் படுகாயம். காந்தி வீதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தின் உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை. புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையினர் அதிரடி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கடலூர் சாலையில் ரோடியர் மில் ரயில்வே தண்டவாளம் சீரமைக்கும் பணியால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். புதுவையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 31 கோடி ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன. இதையடுத்து பேருந்து நிலையம் தற்காலிகமாக AFT மைதானத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். இதற்கிடையே கண்டமங்கலம் அருகே உள்ள சின்னபாபு சமுத்திரம் முதல் புதுவை வரை ரயில்வே தண்டவாளம் சீரமைக்கும் மற்றும் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பழைய தண்டவாளங்களை அகற்றி புதிய தண்டவாளங்கள் பொருத்தப்பட்டு வருகிறது. நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் புதுவை கடலூர் சாலையில் ரோடியர் மில் அருகே தண்டவாளம் சீரமைப்புக்காக ரயில்வே கேட் திடீரென மூடப்பட்டது. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி ரயில்வே கேட் மூடப்பட்டதால் அவ்வழியே போக்குவரத்து ஸ்தம்பித்து போனது. ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. குறிப்பிட்ட நேரத்தில் சீரமைப்பு பணி முடிந்துவிடும் என்று பல வாகன ஓட்டிகள் அங்கேயே காத்து நின்றனர். ஆனால் நேரம் செல்ல செல்ல வாகன நெரிசல் உண்டானது. அதன் பிறகே தண்டவாளம் சீரமைக்கும் பணி தொடரும் என தெரிய வந்ததால் வாகன ஓட்டிகளை காவல்துறையினர் மாற்றுப்பாதையில் அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. அறிவிப்பு செய்து இரவில் இப்பணியை மேற்கொண்டிருந்தால் பொதுமக்களுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்காது என அப்பகுதியை கடந்து செல்வோர் தெரிவித்தனர். புதுச்சேரியில் சமீப காலமாக கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வரும் நிலையில் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்குவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் வெளியூர், வெளிமாநில சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். அதிலும் புதுச்சேரி கடற்கரையின் அழகை ரசிப்பதற்காகவே காலை, மாலை என இரு வேளைகளிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. சமீப காலமாக புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருவதால் கடலில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஒரு சில இடங்களில் வெளியூர் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிப்பதால் விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பும் ஏற்படுகிறது. நிலையில் புதுச்சேரி கடற்கரையில் விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை முதலே வந்த வெளியூர் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க ஆர்வம் காட்டினர். இருப்பினும் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டதால் கடற்கரையில் இருந்தவாறே ஒரு சிலர் கடலில் அழகு ரசித்து சென்றனர். ஆபத்தை உணராமல் ஒரு சிலர் கடலில் இறங்க முயற்சிப்பது ஆபத்தை விளைவிக்கும் செயல் என அப்பகுதியை கடந்து செல்வோர் தெரிவித்தனர். விடுமுறை தினத்தில் காவல்துறையினர் சார்பில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபடாததால் இதுபோல் செயல்களில் வெளியூர் சுற்றுலா பயணிகள் ஈடுபடுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். விடுமுறை தினங்களில் கடற்கரை சாலையில் காவல்துறையினர் சார்பில் தீவிர ரோந்து பணி மேற்கொண்டால் விபத்துகள் தவிர்க்கப்படும் எனவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி நகர சாலையில் எதிர்பாராத விதமாக 2 கார்கள் மோதியதில் மூதாட்டி ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் வெளியூர் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் சொந்த வாகனங்கள் மூலம் குடும்பத்துடன் வந்து செல்வது வழக்கம். அந்த வகையில் இந்த வார இறுதி நாட்களில் புதுச்சேரிக்கு வந்த வெளியூரை சேர்ந்த குடும்பத்தினர் SV பட்டேல் சாலை வழியாக சென்றபோது சாலையின் ஓரமாக கார் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. நிலையில் வயதான மூதாட்டி ஒருவர் காரில் இருந்து இறங்கும்போது எதிரே வந்த மற்றொரு கார் அவரது கால்களில் மேல் ஏறி நின்றதாக தெரிகிறது. மூதாட்டியை காப்பாற்றும் பொருட்டு எதிரே வந்த கார் பின்னோக்கி எடுக்கப்பட்டது. இதற்கிடையில் காரின் சக்கரத்தில் மூதாட்டின் கால் சிக்கியதால் பலத்த காயம் ஏற்பட்டது. விபத்து ஏற்பட்ட பகுதி நகர சாலை என்பதால் உடனடியாக அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து காவல்துறையினர் இந்த விபத்தை குறித்து விசாரித்து விபத்தை ஏற்படுத்திய காரின் ஓட்டுநரை எச்சரித்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். பலத்த காயமடைந்த மூதாட்டியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு செய்தனர். விபத்து காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதுடன் இரு கார்களில் வந்தவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி காந்தி வீதி பகுதியில் ஆக்கிரமித்து இருக்கும் கடைகளையும் பொதுமக்களுக்கு இடையூறாக நிறுத்தி வைத்திருந்த வாகனங்களையும் போக்குவரத்து காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர்.
புதுச்சேரி சுற்றுலா நகரம் என்பதால் வார இறுதி நாட்களில் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. அதிலும் நகர சாலைகளான காந்தி வீதி, நேரு வீதி உள்ளிட்ட பகுதிகள் எப்போதும் பரபரப்பாகவே காணப்பட்டு வருகிறது. நிலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக சாலைகளை ஆக்கிரமித்திருக்கும் கடைகளையும் பொதுமக்களுக்கு இடையூறாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களையும் அவ்வப்போது போக்குவரத்து காவல்துறையினர் அப்புறப்படுத்தி முக்கிய சாலைகளின் போக்குவரத்தை சீரமைத்து வருகின்றனர். அந்த வகையில் எப்பொழுதுமே பரபரப்பாக காணப்பட்டு வரும் காந்தி வீதி பகுதியில் போக்குவரத்து பாதிப்பை சீர் செய்யும் விதமாக ஆக்கிரமித்திருக்கும் கடைகளையும் பொதுமக்களுக்கு இடையூறாக நிறுத்தி வைத்திருந்த வாகனங்களையும் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் நாகராஜ் தலைமையில் அப்புறப்படுத்தப்பட்டது. போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் நாகராஜ் தலைமையில் போக்குவரத்து காவல்துறையினர் காந்தி வீதி முழுவதும் ரோந்து பணியில் ஈடுபட்டு இதுபோன்று பொதுமக்களுக்கு இடையூறாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீரமைத்தனர். மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு 3432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்த நிலையில் 2024-25 ஆண்டுக்கு புதுவைக்கு மத்திய அரசின் நிதியாக 3432 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 3269 கோடி ரூபாய் நிதி புதுவைக்கு ஒதுக்கப்பட்டது. இது கடந்த ஆண்டை விட 163 கோடி ரூபாய் அதிகம் என்றும், இதையடுத்து புதுவை மாநில வளர்ச்சிக்குழு கூட்டம் மீண்டும் கூடி பட்ஜெட்டுக்கு இறுதிவிடம் கொடுக்க உள்ளது. பட்ஜெட் தொகை இறுதி செய்யப்பட்டு மத்திய அரசின் ஒப்புதல் பெற்று புதுவை சட்டசபையில் பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்வார். ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசின் நிதியை 10% உயர்த்த வேண்டும் என அரசு கோரிக்கை வைத்து வந்த நிலையில் இந்த முறை மத்திய அரசு கடந்த ஆண்டை விட 1.78% மட்டுமே நிதியை உயர்த்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் அமைச்சர் பயணம் செய்த சிறுவர் ரயில் நடுவழியில் நின்றதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 9 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டு பணிகள் நடந்து வருகின்றன. பேட்டரியால் இயங்கும் சிறுவர் ரயிலும் விடப்பட்டுள்ளது. மேலும் நடைபாதையில் புதிய சிமெண்ட் கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன. இருக்கைகள், விளையாட்டு உபகரணங்கள், பேட்டரி கார்கள் என புதிதாக வாங்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு விரைவில் வரவுள்ளது. இதனிடையே வருகின்ற 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை மலர் கண்காட்சி நடத்தப்பட உள்ளது. இந்நிலையில் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மலர் கண்காட்சி பணிகள் குறித்து ஆய்வு நடத்தினார். பேட்டரி காரில் சுற்றி வந்த அவர் ஒவ்வொரு இடமாக சென்று பார்வையிட்டார். பின்னர் சிறுவர் ரயிலிலும் ஏறி அமர்ந்து அதிகாரிகளுடன் பயணித்தார். சிறிது தூரம் ஓடிய ரயிலானது தண்டவாளத்தில் போதிய பிடிமானம் இல்லாததால் நகர முடியாமல் நடுவழியில் நின்றது. உடனடியாக அங்கு பணியில் இருந்த ஊழியர்கள் ஓடி வந்து தண்டவாளத்தின் மேல் மணலை தூவி பிடிமானத்தை ஏற்படுத்தி அதன் பின் ரயிலை தள்ளி மெதுவாக இயக்க செய்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காவல் நிலையங்களில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் காவல்துறை இயக்குனர் சத்யசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இதுபோன்று காவல் நிலையத்தில் நடைபெறும் மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் பங்கேற்கும் பொதுமக்கள் தங்களின் குறைகளை மனுக்கள் மூலம் காவல் உயரதிகாரிகளிடம் வழங்குவதும் வழக்கம். அந்த வகையில் சேதராப்பட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தங்களின் பிரச்சினைகளை மனுக்கள் மூலம் காவல்துறை உயரதிகாரிடம் அளித்தனர். மனுவை ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பொதுமக்களிடம் காவல்துறையினர் உறுதியளித்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு அருகே தனியார் தொழிற்சாலையால் கடலில் பதித்த குழாய்களை 3 மாதத்திற்குள் அகற்ற வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுவை பெரிய காலாப்பட்டு கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்கள் மீனவர்களின் வலைகளை சேதப்படுத்தி வருவதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக 2021-2022 ஆண்டுகளில் 2 உத்தரவுகளை புதுவை மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் பிறப்பித்தார். கழிவுநீர் குழாய்களை அகற்றாததால் பெரிய காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலச்சங்கம் சார்பில் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து சென்னை தெற்கு மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாணையத்திலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனு மீது தேசிய பசுமை தீர்ப்பாணையம் விசாரணை நடத்தியது. கடந்த ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி ஸ்கூபா டைவர் அரவிந்த் மற்றும் சந்துரு ஆகியோர் கடலுக்கு அடியில் ஆய்வு செய்து குழாய் இருப்பது கண்டுபிடித்து தீர்ப்பாயத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்தனர். அந்த அறிக்கையில் மூலம் கடலுக்கு அடியில் 7.4 மீட்டர் உயரம் மற்றும் அகலத்தில் ஒரு கான்கிரீட் முக்கோண வடிவக்கல், அதனுடன் இரும்பு சேனல், கயிர், மீன் வலைகள் சிக்கியுள்ளது வெளிச்சத்திற்கு வந்தது. இந்த நிலையில் பசுமை தீர்ப்பாணையத்தின் நீதித்துறை உறுப்பினர் நீதியரசர் புஷ்பா சத்யநாராயணா மற்றும் நிபுணர் குழு உறுப்பினர் சத்யகோபால் கோலர்பதி ஆகியோர் வழக்கில் தீர்ப்பு வழங்கினர். அதில் கடலில் உள்ள குழாய்கள், அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள முக்கோண வடிவக்கல் அனைத்தையும் 3 மாத கால அவகாசத்திற்குள் வெளியே எடுத்து அகற்ற வேண்டும் என்றும், குழாயில் வலை சிக்கி பாதித்த மீனவர்களுக்கு உரிய இழப்பீட்டை 3 மாதத்தில் புதுவை சுற்றுச்சூழல் துறை பெற்றுத்தர வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2024ஆம் ஆண்டில் மட்டும் இணையவழி மோசடி தொடர்பாக 4700 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சைபர் கிரைம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
இது குறித்து இணையவழி காவல் நிலைய பிரிவின் முதுநிலை கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா உத்தரவின் பேரில் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 2024ஆம் ஆண்டில் மட்டும் புதுச்சேரியில் 4700 புகார்கள் இணையவழி குற்றம் சார்ந்து பெறப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவற்றில் 350க்கும் மேற்பட்ட புகார்கள் பெண்களுக்கு எதிராக நடைபெற்ற சம்பவங்களாகவும் 900 புகார்கள் இணையவழியில் பொருட்களை வாங்கி ஏமாந்தவர்களாலும் அளிக்கப்பட்டுள்ளன. வேலை வாங்கி தருதல், அதிக லாபம் சம்பாதிக்கலாம் மற்றும் போதை கடத்தலில் வழக்கு பதிந்து இணையவழி கைது உள்ளிட்டவை தொடர்பாக ஏமாற்றப்பட்டவர்களால் 3500க்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அரசு, தனியார் பள்ளிகள், கல்லூரிகள், தனியார் நிறுவனங்களில் இணையவழி காவல் நிலையத்தின் சார்பில் இணையவழி குற்றத்தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துவதற்கு தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்டோர் காவல் நிலையத்தை அணுகி விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தலாம் எனவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ஆலங்குப்பம் ஆரோவில் பகுதியில் நடந்த மாபெரும் காய்கறி, கிழங்கு மற்றும் விதை திருவிழா வெளிநாட்டவரை வெகுவாக கவர்ந்தது. விழுப்புரம் மாவட்டம் பானூர் அருகே உள்ள ஆலங்குப்பம் பகுதியில் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டம் இணைந்து ஆரோவில் பகுதியில் மாபெரும் மரபு காய்கறி, கிழங்கு மற்றும் விதை திருவிழா 2வது முறையாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, திருச்சி, மதுரை, கோவை, கடலூர், விழுப்புரம், பண்டூட்டி போன்ற பகுதிகளிலிருந்து 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று மரபு வகை காய்கறி, கிழங்கு மற்றும் விதைகளை காட்சிக்கு வைத்ததுடன் பரிமாறிக்கொண்டனர். மேலும் மாடித்தோட்டம் அமைத்தல், விதைப்பந்து செயல் விளக்கம், நூற்றுக்கணக்கான நாட்டு ரக காய்கறி விதைகள், இயற்கை இடுபொருட்கள், மரபு விதை பகிர்வு, பாரம்பரிய உணவுகள், கைவினைப் பொருட்கள் மற்றும் மரபு விதைகளின் கண்காட்சி, கருத்தரங்கம், கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை இதில் இடம்பெற்றன. இதனை ஏராளமான வெளிநாட்டவர்கள் கண்டு பயன்பெற்றதுடன் விதைகளையும் வாங்கி சென்றதுடன் அடிக்கடி விதை திருவிழா நடத்தப்பட வேண்டும் என்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆரோவில் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை காணலாம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7745 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1040 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.